ஹலோ மக்களே, ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஹாரர் வெப் சீரிஸ் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த எபிசோடை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே லிங்க் தந்திருக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செகண்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்றது. நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் ஒன்று போயிட்டுருப்பாங்க. அப்படி இவங்க போயிட்டுருக்கும்போது இவங்க போன ஹைவே ரோட்டில் ஒரு மரம் ஒன்று விழுந்திருக்கும். இதனால ஒரு டேர்னிங் எடுக்கிறாங்க ஃபாரஸ்ட்குள்ளே. அப்படி டேர்னிங் எடுத்து போகும்போது அவங்க ஒரு டவுனை போய் ரீச் ஆகுறாங்க. அந்த டவுனை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த டவுனை விட்டு எவ்வளோ தான் இவங்க கிராஸ் பண்ணி போகணும்னு நினச்சாலும் அந்த டவுன்லேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இவங்களோட காருக்கு ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட் மூலிமா தான் இவங்களுக்கு தெரிய வருது, இந்த டவுன் வந்து மற்ற டவுன் மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பகல் நேரத்தில் மக்கள் நார்மலாக இருக்கிறாங்க, இரவு நேரத்தில் மக்கள் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள எல்லா ஜன்னலையும் கதவையும் லாக் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர மாட்டேறாங்க. அப்படி வராமல் இருந்தாங்க தான் அவங்க சர்வே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நைட் இவங்க வெளியே வந்தால் வெளியே இருக்கிற மான்ஸ்டர் கையில் மக்கள் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அதைத்தான் நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயினுக்கு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க, அந்த டவுனில் உண்மையாகவே அப்படி இருக்கா, அங்கிருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியானது கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டது உடனே இந்த வெப் சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த வெப் சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடும் டெய்லி 1 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எபிசோடோட எண்டிங்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஆர்வியை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம டாக்டர் வந்து ஈத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஆனது ஆர்வியை தட்டிட்டு கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உள்ளே யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. இதை கேட்டதோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, போனவங்க திரும்ப வந்துட்டாங்க போல் தெரியுது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண, அதனால் நான் போய் ஆர்வி டோரை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஷெரீஃப் தடுத்துடுறாரு. தடுத்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா டோரை திறந்தே அவன் நிற்கும்போது நம்ம ஷெரீஃப் அவரை ஒரு லாக் பண்ணி, நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, வெளியே இருக்கிறது மனுஷங்கள்ல, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் போய் உட்காந்தினா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதானே நம்ம ஹீரோவும் போய் உட்காந்துடுறாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. போன எபிசோடில் இவங்க வந்த வண்டியானது பஞ்சர் ஆகிருக்கும். அதாவது இவங்க போட்ட முள்வேலியில் இவங்களோட வண்டியே பஞ்சர் ஆகிருக்கும். இதனால வேக வேகமாக ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஓடணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இந்த குடிகாரன் என்ன பண்ணுவான்னா, கால் தடிக்கி கீழே விழுந்துருவான். அவனை நம்ம டெப்யூட்டி ஷெரீஃபும் அதுக்கப்புறம் நம்ம எலிஸ் பையனும் தூக்கிட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி ஓடி வர்றது பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஓடி வர்றாங்க மலைக்கு மேலே, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் கதவு கிட்ட நின்றுக்கிறான். ஏன்னா இவனுக்கு பயமாக இருக்குது, உள்ளே வரவங்க மான்ஸ்டராக இருந்தால் இவங்க எல்லாருமே சேர்ந்து போயிடுவாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு நமக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அந்த ப்ரோட்டோக்காலை மீற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்போது ஒரு பொண்ணு வரா. அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, வெளியே இருக்கிறது நம்மளோட எலிஸ், அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணி ஆகணும், வேறு யார் உதவி பண்ணுவா, அதனால் கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இதை கேட்டுட்டு அவன் கதவையும் திறக்க மாட்டேங்கிறான். இவங்கள நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த வெப் சீரிஸில். இவங்களோட பேர் பாத்திமா. இவங்கள நம்ம பாத்திமானே வச்சுக்கலாம். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து ஒரு வயசான லேடி ஒருத்தங்க கீழே வேக வேகமாக ஓடி வர்றாங்க. அவங்க வரும்போது இவங்கள நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த வெப் சீரிஸில். இவங்க பேர் டானா. இவங்கள நம்ம பெரியமான்னு வச்சுக்கலாம். இந்த பெரியமா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் தெரியும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் இருக்குது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம இப்போது அவங்களுக்கு டோரை திறந்து விடலைன்னா அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. மார்னிங் நம்ம அவங்களோட பணத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கிறான், அந்த ஷார்ட் கன் வச்சிருக்கிறவன். அதே சமயம் வெளியே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஷெரீஃப் எல்லாருமே டோர் கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. டோரை தட்டிட்டு இருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு ரோபோக்கள் மாதிரி மனுஷங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக வியர்டாக இருக்காங்க. அந்த மனுஷங்களானது முன்னாடி மெல்ல மெல்லமாக நடந்து இவங்க பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜூலியை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஜூலி நான் தான் உனக்கு தெரியலையா, இன்னும் நல்லா பாரு, யாருன்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டுட்டு ஜூலி என்ன பண்ணுறான்னா, அவனை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்தில் நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜூலியை பின்னாடி இழுத்துட்டு இவர்கிட்ட இருக்கிற கன் எடுத்துட்டு ஒரு புல்லட்டை வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே இறக்குறாரு. அப்படி இறக்குனோடனே அவனுக்கு எதுவுமே ஆகலை. அந்த புல்லட்டை வாங்கிட்டும் திரும்பவும் மெதுவாக இவங்க பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயினும் ஜூலியும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் டோர் ஆனது ஓப்பன் ஆயிருது. இவங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ண சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே முட்டி போட சொல்கிறாங்கன்னா, யாரையா நம்ம ஜூலியையும் நம்ம ஹீரோயினையுமே இவங்க 2 பேர்த்த முட்டி போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் முட்டி போட்டுடுறாங்க. அப்போ நம்ம எலிஸ் பையன் கத்த ஆரம்பிக்கிறான். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, நம்ம அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லைன்னா மற்றவங்க எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவனும் ஆஃப் ஆயிடுறான். அண்ட் அவங்ககிட்டயே ஒரு கயிறை கொடுத்து அவங்க 2 பேர்த்தையும் கட்ட சொல்கிறாங்களே. அவங்க 2 பேர்த்தையுமே அவங்க கட்டுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க மாட்டோம், எங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்றாங்க. ஆனால் எதையுமே இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால அவங்க ரொம்ப ஆவேசமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ஆர்வியை தான் காட்டுறாங்க. அங்கே ஹீரோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஷெரீஃப் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெளியே இருக்கிறவங்க மனுஷங்க இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க, அப்போ வெளியே இருக்கிறவங்க யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஷெரீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதை பற்றி கண்டிப்பாக தெரியாது, அவங்க யார் அப்படின்ற மாதிரி ஐடியா எனக்கும் இல்லை. ஆனால் நம்ம நைட்டில் வெளியே போனோம்னா இறந்து போயிடுவோம், அது மட்டும் எனக்கு தெரியும். இங்கே இருக்கிற பீப்புள் எப்படி சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இருக்கிற கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சுட்டு நான் ஒரு கல் அங்கே தொங்க விட்டுருக்கேன் பார்த்தியா, அந்த கல் தான் ஒரு தாயத்து மாதிரி நின்று எங்களை எல்லாத்துக்குமே காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த கல்லை வந்து நம்மளோட கதவுல, அதாவது நைட் டயத்தில் கதவுல மாட்டுறது மூலிமா வெளியே இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கும், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம், இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து நம்புற மாதிரியே இல்லை. அவர் இது எதையுமே நம்பவும் மாட்டேங்கிறாரு. இதை ஒரு பக்கம் நம்மளுக்கு காட்டிட்டு இன்னொரு பக்கம் திரும்பவும் நம்ம பெரியம்மாவை தான் காட்டுறாங்க. நம்ம பெரியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை தனியாக ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அண்டு ஜூலியை ஒரு ரூமில் தனியாக கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த குடிகாரனை ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த 3 பேர்த்தையுமே செப்பரேட்டாக ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதுவும் இவங்களோட ப்ரோட்டோக்கால் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பெரியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க, நான் என்னோட பொண்ணை பார்த்தே ஆகணும், என்னை உடனே ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பெரியம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தண்ணி வேணுமா, இந்த தண்ணி வேணும்னா கொஞ்சம் குடி, நம்ம பெரியம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மான்ஸ்டரை நம்பியிருக்கிறீங்களா, உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் முதல்ல அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே வந்து மாட்டிக்கிட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நைட் வந்து ஒரு மாதிரி வியடாக தான் நடந்துக்குவாங்க. அதனால தான் இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாளிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்புற மாதிரி இருக்காது. ஆனால் என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். நானும் என்னோட சிஸ்டரும் உங்களை மாதிரியே தான் வந்துட்டு இருந்தோம். ஒரு ஹைவே ரோட்டில் வந்து ஹண்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி நானும் என்னோட சிஸ்டரும் வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரம் ஒன்று ஹைவே ரோட்டில் விழுந்து கிடந்தது. அந்த மரம் விழுந்து கிடக்கிறதுனால நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணோம், இந்த மரத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு யாராவது வருவாங்க, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மானன் ஓடிச்சு. இதனால நாங்கள் எங்கள் வண்டியை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டேர்னிங்கில் டேர்ன் பண்ணி திரும்ப உள்ளே வர ஆரம்பித்தோம் காட்டுக்குள்ளே. அப்படி வரும்போது கரெக்டாக இந்த டவுனுக்கு வந்து ரீச் ஆனோம், அதுவும் நைட் டயத்தில். அப்படி ரீச் ஆனதோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த டவுனுக்கு வந்ததோடனே இந்த டவுனை கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் அகைன் வந்து இந்த டவுனுக்கு வந்தோம். அப்படி வரும்போது எங்கள் வண்டி முன்னாடி ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்தான், அதுவும் சிரிச்சுட்டே. அப்படி சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்து ஷாக் ஆனோம். ஆனால் என்னோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணான்னா, அவள் கையில் ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு கீழே இறங்கினா. ஆனால் அப்படி கீழே இறங்கி போனவ திரும்ப வரவே இல்லை. அவள் எத்தனையோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை சுட ட்ரை பண்ணா. ஆனால் எத்தனை டைம் சுட்டாலும் அந்த நபர் வந்து சிரிச்சுட்டே தான் நின்றுட்டு இருந்தா. என்னோட சிஸ்டரையும் வந்து அந்த நபர் கொன்னுட்டான். கொன்னதுக்கு அப்புறமும் அந்த நபர் சிரிச்சுட்டே தான் நின்றுட்டு இருந்தா. எனக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளே போய் நான் மறைஞ்சுக்கிட்டு அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் 6 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னும் என்னோட சிஸ்டரோட அந்த ஸ்க்ரீமிங் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காதில் கேட்டுகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பெரியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி சர்வே பண்ணுறாங்கன்னா, நைட் டயத்தில் யாருமே வெளியே வர மாட்டாங்க. அப்படி வெளியே வந்தாங்கன்னா வெளியே இருக்கிற மான்ஸ்டர் கையால் இறந்து போயிடுவாங்க. அப்படி வெளியே வராமல் பகல் டைம் வரைக்கும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் தப்பிக்க முடியும், அண்ட் இங்கே சர்வேவும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பெரியம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஜூலியை காட்டுறாங்க. ஜூலியை ஒரு இடத்துல தனியாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது என்னன்னா ஒரு சமையல் கட்டு மாதிரி இருக்குது. அந்த சமையல் கட்டில் ஒரு நபர் வரான். அங்கே வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு நம்ம ஜூலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவனை நோட் பண்ணிக்கோங்க, இவனோட பேர் விக்டர். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸில் ஒரு முக்கியமான கேரக்டர். இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஜூலி கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததே இல்லை, ஒரே நாளில் 2 காரெல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை, அப்படி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலி கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஜூலி
ஜூலியோ அவனை பார்த்து ரொம்பவே பயப்பட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இந்த பாத்திமா வந்துடுறா. பாத்திமா வந்து விக்டர் அந்த பக்கம் போக சொல்லிட்டு நம்ம ஜூலியை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா நம்ம ஜூலி கிட்ட. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப ஆர்வியை தான் காட்டுறாங்க. ஆர்வியை காட்டும்போது அந்த வாய்ஸ் ஆனது மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னனால ஏன் என்னோட ஹெல்ப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஆனது சொல்ல ஆரம்பிக்குது. இதை கேட்டதோடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உள்ளே வந்தாதான் என்ன, அவங்க உள்ளே வந்து என்ன பண்ணிட போகிறாங்க, ஷெரீஃப் உங்கள் கையில் தான் கன் இருக்குல்ல, கன்னை வச்சுட்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்படி கேட்டதோடனே ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, கன் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, கன்னானது வேஸ்டான ஒரு திங், கன்னை வச்சுட்டு நம்மளால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி சொன்னதோடனே ஹீரோ வந்து இதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் விண்டோவை ஓப்பன் பண்ண போயிடுறாரு. அப்போ நம்ம ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத, அப்படி ஓப்பன் பண்ணோம்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம், இந்த கல்லோட சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும், அவங்க உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஷெரீஃப் சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறேன். நம்ம டாக்டர் வந்து ஈத்தனை தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டருக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். இந்த வேனுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர் கொஞ்சம் பயப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஷெரீஃப் கொடுத்த தைரியத்தில் தான் வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டோரெல்லாம் லாக் ஆயிருக்கா, எல்லாத்தையும் பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஷெரீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டரையும் சமாதானப்படுத்துறாரு, ஒரு பக்கம் ஹீரோவையும் சமாதானப்படுத்துறாரு, இன்னொரு பக்கம் டாக்டரையும் சமாதானப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துமே காம் டவுன் ஆக சொல்றாரு. ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் சொல்றாரு, இங்கே பாரு, நம்ம வெடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருந்தால் தான் நம்மளால உயிர் பழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் ஆனவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காம் டவுன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம டாக்டர் கிட்ட தான் பேசுறாரு. இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஈத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரையும் ஒரு பக்கம் அமைதிப்படுத்துறாரு. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு திரும்ப டவுனோட ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. டவுன் ஹாஸ்பிட்டலில் இந்த வயசான நபரும் அந்த பக்கம் ஒரு நர்ஸும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே செஸ் விளையாண்டுருக்காங்க. நல்லா தான் செஸ் விளையாண்டுருக்கிறாரு அந்த வயசான நபர். இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வயசான நபருக்கு அவரோட பையன் ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வந்ததுடனே கென்னி கென்னி அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த நர்ஸ் வந்து காம் டவுன் பண்ணுறாங்க. கென்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான நபர் யாரை கூப்பிட்டுருப்பாருன்னா, அந்த டெப்யூட்டி ஷெரீஃப் தான் கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா டெப்யூட்டி ஷெரீஃப் தான் இவரோட பையன். அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது இந்த நர்ஸ் எப்படியோ காம் டவுன் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு ஒரு நபரை கொலை பண்ணியிருப்பா, அந்த சீனை காட்டுறாங்க. காட்டிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறா. உட்காந்துட்டு திரும்ப எந்திரிச்சு அந்த நபரை பார்க்குறா. இவகிட்ட யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரியும் அதுக்கு இவ ஆன்சர் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்படி நம்மளுக்கு காட்டிட்டு இவ என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போயிடுறா. அவளோட வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வெளியே வர்றா. அந்த சமயத்தில் இவளோட பிரதர் வர்றான். பிரதர் வந்ததோடனே இவ என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அவளோட பிரதர்கிட்ட இவ கேட்குறா. அப்படி கேட்டதோடனே அவனும் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை காட்டிட்டு திரும்பவும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குன்னா, இந்த நர்ஸ் வந்து அந்த மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற நபருக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி ஃபுட் எடுத்துகிட்டு வரும்போது அந்த நபர் வந்து இறந்து கிடக்குறான். இதை வந்து பார்த்துட்டு அந்த நர்ஸ் ஆனவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்களோட அந்த ஹாஸ்பிட்டல் டோர் ஆனது ஓப்பன் ஆகிருக்கும். அதே சமயத்தில் ரெண்டு மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் கிட்ட நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு கீழே வேகமாக பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி பேஸ்மெண்ட் கதவை லாக் பண்ணுறாங்க. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. இதை நம்மளுக்கு காட்டிட்டு திரும்பவும் ஆர்வியை தான் காட்டுறாங்க. ஆர்வியில் எல்லாரும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் போய் அந்த கல்லை பார்த்துட்டு இருப்பாரு. கல்லை பார்த்துட்டு அந்த கல்லை கையிலையும் எடுத்துட்டு, இந்த கல் மூலியமா நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்ட்டு அந்த கல்லை கையில் எடுத்து இது மூலியமா எப்படி உயிரோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம டாக்டர் கரெக்டாக எந்திரிச்சிருக்காங்க. ஜிம் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் ஆர்வி மேலே யாரும் வேகமாக ஓடி வந்து கரெக்டாக அந்த ஆர்வியை உடச்சிட்டு உள்ளே ஒரு மான்ஸ்டர் வர மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு அப்படியே ஃப்ளாஷ் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் கண்ட கனவாக இருக்கும். அவங்க எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிக்கும் போது நம்ம ஷெரீஃப் சமாதானப்படுத்துறாரு. ஒன்றுமே இல்லை, காம் டவுன் ஆயிரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்னு மாதிரி சமாதானப்படுத்தி மெதுவாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு வராரு. வெளியே கூட்டிகிட்டு வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு முடிஞ்சு பகலாயிருச்சு. எல்லாருமே வெளியே வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவையும் அவங்களோட பையனையும் பார்த்துட்டு அழுதுட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி பிடிச்சி சமாதானமாகறாங்க. இதை நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டிட்டு அடுத்த சீனை எதை காட்டுறாங்கன்னா, நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப், ஃபாதர், அப்புறம் நம்ம டாக்டர் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது கதவானது ஓப்பனில் இருக்குது. இதை பார்த்ததோடனே நம்ம டெப்யூட்டி ஷெரீஃப் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓடி போய் பேஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. அப்படி பேஸ்மெண்ட் பார்க்கும்போது அங்கே ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறாரு. அதாவது இவர் அந்த நர்ஸும் ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுன்னா அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் காட்டுறாங்க.
அடுத்த சீனை அந்த கொலை பண்ண அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு அவளோட பெட்டில் உட்காந்துக்கிறா. பக்கத்துலேயே அவளோட பிரதரும் இருக்கா. இந்த பொண்ணோட நேம் சாரா அண்ட் அவளோட பிரதரோட நேம் நேத்தன். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் தான். அந்த பொண்ணு தன்னோட பிரதர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, எனக்கு நிறைய வாய்ஸுகள் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம், நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ஸ் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குது. அந்த வாய்ஸ் சொன்னதுனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நேத்தன் என்ன கேட்குறான்னா, நீ என்ன பண்ண அதை என்கிட்ட கரெக்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதோடனே இவ சொல்கிறா, ஹாஸ்பிட்டல் டோரை நான் தான் ஓப்பன் பண்ணேன், ஆனால் அது நான் வேணும்னு பண்ணல, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணான சாரா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை காட்டிட்டு இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டெபுட்டி ஷெரீஃப் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, இவருக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸ்னால அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கொடூரமாக ஒரு மரத்தை வெட்டிட்டு இருப்பாரு. இதை பார்த்ததுன்னு நம்ம ஷெரீஃப் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது விடு, இதெல்லாம் நடக்கிறது தான், இந்த இடம் தான் இந்த மாதிரி ஒரு சாபமான ஒரு இடமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஷெரீஃப் வந்து சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்திட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த போர்டை பார்க்குறாரு. அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் நடக்காத நாட்கள் எவ்வளோ அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. அந்த போர்டை வந்து அழிச்சிட்டு இவர் பாட்டுக்கு ஷெரீஃப் ஸ்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறாரு. போய் உள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபீல் பண்ணி அவர்கிட்ட ஒரு போட் கீ மாதிரி இருக்குது. அந்த போட் கீ எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு காட்டிட்டு திரும்ப அந்த சின்ன பையனான ஈத்தனை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த பையன் தன்னோட அக்காவோட விளையாண்டு இருக்கான். அப்படி விளையாண்டுருக்கும் போது ஆனால் வந்து அவனோட அக்காவை அவன் பார்க்காம பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக வேற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ஜன்னல் வழியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில். இந்த பையன் நின்றுட்டு இருக்கிறது ஈத்தனுக்கு மட்டும்தான் தெரியுது, ஆனால் ஜூலி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை நம்மளுக்கு இப்படியே காட்டிட்டு எபிசோட் 2 ஆனது அப்படியே முடிக்கிறாங்க.